Hi friends, welcome to our YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா விகிதம் மற்றும் விகித சமம் டாபிக். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த டாபிக் ஆனது பாத்தீங்கன்னா ரேஷியோ டாபிக் வந்து ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 1ல யூனிட் 4. அதே மாதிரி 6th ஸ்டாண்டர்ட்லயும் டேர்ம் 1ல யூனிட் 3. நம்ம வந்து இந்த வீடியோல 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ரேஷியோ டாபிக் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய யூடியூப் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். செவன்த் ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 4 தலைப்பு பார்த்தீங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நேர் விகிதம் பார்க்கலாம். நேர் விகிதத்துல ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. 24 பென்சில்களை 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றனர். அதே போல் கொடுத்தால் 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. வந்து பென்சில் 24 பென்சில் அது எத்தனை குழந்தைகளுக்கு கொடுக்காங்கன்னா 6 குழந்தைகளுக்கு. அதே மாதிரி கொடுத்தா 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சிலின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சிலின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பென்சிலுடைய எண்ணிக்கை தான் கண்டுபிடிக்கணும். அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் பெருக்கல் 6 ஈக்குவல் டு 24 பெருக்கல் 18. நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் மட்டும் இங்க வச்சுட்டு இந்த 6 இங்க கீழே வந்துடும். இப்போ நம்ம அடி கொடுத்தோம்னா 1 6 3 18. மீதி என்னெல்லாம் இருக்கு 24 பெருக்கல் 3 இந்த ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும் 72. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு கிடைச்சிருக்கு 72. 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எத்தனைனா 72. ஆன்சர் 72. அப்புறம் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இந்த கணக்கு வந்து நேர் விகிதம். நேர் விகிதம்ங்கும் போது இங்க வந்து பென்சில் கொடுத்துருக்காங்க, குழந்தைகளும் கொடுத்துருக்காங்க. குழந்தைகளோட எண்ணிக்கை கூடும் போது பென்சிலோட எண்ணிக்கையும் என்ன செய்யும் கூடும். அடுத்தது இரண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய 2.5 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இந்த அட்டைகள் இது எடை. 15 அட்டைகளுடைய எடை எவ்வளவுனா 50 கிராம். 2.5 கிலோகிராமில் எத்தனை அட்டைகள் இருக்கும் கேட்டிருக்காங்க. 2.5 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும். 2.5 கிலோகிராம்ல பாத்தீங்கன்னா 1 கிலோகிராம் வந்து எத்தனை கிராம். இங்க வந்து இது கிராம்ல இருக்கு. அப்ப நம்ம இன்னும் இதையும் வந்து கிராம்ல மாத்தணும். அப்போ 1 கிலோகிராம்னா 1000 கிராம். இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 2.5 கிலோகிராம் கொடுத்திருக்காங்க. அப்போ 2 கிலோகிராம்னா எவ்வளோ 2 கிலோகிராம்னா 2000 கிராம் பிளஸ் இந்த ஒரு 1/2 கிலோகிராம். 1/2 கிலோகிராம்னா எத்தனை கிராம்னா 500 கிராம். மொத்தமா நமக்கு என்ன கிடைக்குது 2500 கிராம் கிடைக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல இந்த 2.5 கிலோகிராம்ங்கிறத 2500 கிராம்னு மாத்தி எழுதியாச்சு. 2500 கிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும். இதுதான் நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும்.
கிராஸ்ல பெருக்கணும். எக்ஸ் பெருக்கல் 50 ஈக்குவல் டு 15 பெருக்கல் 2500. நமக்கு எக்ஸ் தான் வேணும். எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம். இந்த 50 இந்த பக்கம் கீழே போயிடும். நம்ம அடி கொடுத்தோம்னா இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 போயிடும். 1 5 5 3 5 15. மீதி என்னெல்லாம் இருக்கு? 3 பெருக்கல் 250 பெருக்குனா எவ்வளவு? 750. இந்த 750 என்னதுன்னா அட்டைகளின் எண்ணிக்கை. 15 அட்டைகள் வந்து 50 கிராம் எடையில் இருக்கு. அப்போ 2500 கிராம் எடையில எத்தனை அட்டைகள் இருக்கும்னா 750 அட்டைகள் இருக்கும். அடுத்தது மூன்றாவது கணக்கு. அன்பு 2 நோட்டு புத்தகங்களை ரூபாய் 24க்கு வாங்கினார். அவர் அதே அளவுள்ள 9 நோட்டு புத்தகங்களை வாங்க எவ்வளவு பணம் தேவைப்படும் கேட்டிருக்காங்க. 2 நோட்டு புத்தகங்களின் விலை வந்து எவ்வளோனா 2 நோட்டு புத்தகங்கள் நோட்டு புத்தகங்களை அன்பு வந்து ரூபாய் 24க்கு வாங்கியிருக்காரு. அப்போ ஒரு நோட்டு புத்தகத்தின் விலை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 2 நோட்டு புக்கு ரூபாய் 24னா ஒரு நோட்டு புக்கு எத்தனை? 24 வகுத்தல் 2 12 ரூபாய். ஒரு நோட்டு புத்தகத்தின் விலை 12 ரூபாய். கணக்குல என்ன கேட்டிருக்காங்க? 9 நோட்டு புத்தகங்கள் வாங்க எவ்வளவு பணம் தேவைப்படும் கேட்டிருக்காங்க. ஒரு நோட்டு புத்தகம் 12 ரூபானா 9 நோட்டு புத்தகம் 12 பெருக்கல் 9 எவ்வளோ? 108 ரூபாய். 9 நோட்டு புத்தகங்கள் வாங்க தேவைப்படக்கூடிய பணம் வந்து 108 ரூபாய். அடுத்தது நான்காவது கணக்கு. ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி 30 நிமிடங்கள். அதே மகிழுந்து 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மகிழுந்து வந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு எவ்வளவு மணி நேரங்கள் எடுத்துக்கிட்டதுன்னா 2 மணி 30 நிமிடங்கள். எனில் அதே மகிழுந்து 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இந்த 2 மணி 30 நிமிடங்கள் இதை வந்து நம்ம மொத்தமா நிமிடங்களுக்கு மாற்றணும். அப்போ என்ன கேட்டிருக்காங்க? 2 மணி 30 நிமிடங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு 60 நிமிடங்கள். ஒரு மணிக்கு 60 நிமிடங்கள். அப்போ 2 மணிக்குனா 120 நிமிடங்கள் பிளஸ் இந்த ஒரு 30 நிமிடம் ரெண்டு சேர்த்து எத்தனை? மொத்தமா 150 நிமிடங்கள். 2 மணி 30 நிமிடங்கள். இது நம்ம நிமிடங்களுக்கு மாற்றும் போது மொத்தமா 150 நிமிடங்கள். அப்போ 90 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 150 நிமிடங்கள் ஆகிறது. எனில் 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்படி கிராஸ்ல பெருக்கணும்னா நமக்கு எக்ஸ் தான் வேணும். அந்த 90 வந்து இந்த பக்கம் வந்துடும். 210 பெருக்கல் 150 டிவைடட் பை 90 ஈக்குவல் டு எக்ஸ். இந்த 3 நாள் அடி கொடுத்தா 3 9 7 3 21 0 1 3 3 5 3 15. 70 5 பெருக்கினா என்ன கிடைக்குது? எக்ஸ் வந்து 350 கிடைக்குது. 350 நிமிடங்கள்.
இந்த 350 நிமிடங்களை நம்ம மணிக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ வந்து இதை நம்ம 60ஆல வகுக்கணும். 60ஆல வகுத்தா என்ன கிடைக்குது? ஒரு மணிக்கு 60 நிமிடங்கள். அப்போ 350ல மொத்தம் 5 மணிக்கு 300 நிமிடங்கள் வருதா, பிளஸ் ஒரு 50 இருக்கு. அப்போ 50 நிமிடங்கள். 5 மணி 50 நிமிடங்கள். அந்த மகிழ் வந்து 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க ஆகக்கூடிய நேரம் வந்து 5 மணி 50 நிமிடங்கள். இதுதான் ஆன்சர். அடுத்தது எதிர் விகிதம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது எனில் 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அறுபது வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்கிறதுக்கு 7 நாட்கள் தேவைப்படுகிறது எனில் 42 வேலையாட்கள் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த நாட்கள் இதுதான் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, 60 வேலையாட்கள் வந்து ஒரு பருத்தி நூல் உருண்டையை 7 நூற்கிறதுக்கு 7 நாட்கள் தேவைப்படுதான். இனி 42 ஆட்கள் வந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள்ல செய்து முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. 60 ஆட்களுக்கு 7 நாள் ஆகுதுன்னா இப்ப 42 ஆட்கள்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சில நாட்கள் ஆகும். அப்ப வந்து ஆட்கள் என்ன செய்யறாங்க, இதுல குறையிறாங்க. ஆட்கள் குறையும் போது அந்த வேலையை செய்யறதுக்கு எப்படியும் வந்து எக்ஸ்ட்ரா நாட்கள் ஆகும். அப்போ நாட்கள் வந்து கூட தான் செய்யும். 7 நாள் ஆகாது, அதை விட அதிகமா தான் ஆகும். அப்போ வந்து ஆட்கள் வந்து குறையிறாங்க, நாட்கள் வந்து அதிகமாகுது. இது என்னதுன்னா எதிர் விகிதம். ஒண்ணு குறையும் போது இன்னொன்னு கூடுறது, இது வந்து எதிர் விகிதம். இந்த மாதிரி எதிர் விகிதம் கணக்குக்கு நம்ம வந்து என்ன பண்ணணுமா, இத அப்படியே வச்சு பெருக்கிடணும். 60 பெருக்கல் 7 டிவைடட் பை 42. 1 7 6 42, 1 6 5 60. இப்போ எத்தனை கிடைக்குது? 10. 10 நாட்கள். இங்க ஆட்கள் வந்து குறையறாங்க, நாட்கள் வந்து கூடுது. 60 ஆட்கள் பண்ணும்போது 7 நாள் ஆகுது. அடுத்தது 42 ஆட்களா குறையறாங்க, அதனால வந்து நாட்கள் வந்து என்ன செய்யுது, கூடுது. 10 நாட்கள் ஆகுது. அடுத்த கணக்கு, ஒரு பெட்டி தக்காளியின் விலை வந்து ரூபாய் 200. வேந்தன் அவரிடம் உள்ள பணத்தில் 13 பெட்டிகளை வாங்கினார். ஒரு பெட்டியின் தக்காளியின் விலை வந்து 200 ரூபாய். 200 ரூபாயா இருக்கும்போது அவர் வந்து எத்தனை 13 பெட்டிகள் வாங்குறாரு. இது வந்து என்னது, தக்காளியின் விலை. இது வந்து பெட்டிகள். அடுத்தது, ஒரு பெட்டியின் விலை ரூபாய் 260 என அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும்னு கேட்டிருக்காங்க. அந்த தக்காளியின் விலை வந்து என்ன செய்யுது, 260ன்னு அதிகரிக்குது. இது வந்து என்ன செய்யுது, அதிகரிக்குது. அப்போ வந்து அவர் எத்தனை பெட்டி வாங்குவார்னு கேட்டிருக்காங்க. இதுதான் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். 200 ரூபாயா இருக்கும்போது 13 பெட்டி வாங்குறாருன்னா 260 ரூபாயா கூடிட்டுன்னா இதை விட அவர் வந்து கம்மியா தான் வாங்குவாரு, கம்மியான பெட்டிகள் தான் வாங்குவாரு. அப்போ வந்து இது என்ன செய்யும், குறையும். அப்ப இது என்னது, எதிர் விகிதம். எதிர் விகிதத்துக்கு அப்படியே வச்சு படிக்கிற வேண்டிதான். 200 பெருக்கல் 13 பை 260. ஒரு 13 13, ஈர் 13 26. 1 2 2 12 20. இத்தனை கிடைச்சிருக்கு, 10. 10 பெட்டிகள். குறையுதா? இங்க வந்து கூடும்போது இங்க என்ன செய்யுது, குறையுது. இதுதான் வந்து எதிர் விகிதம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.